அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்ட பின்பு எவ்வளவோ முறை முயற்சி செய்திருக்கிறார் அதிமுகவிலே ஒன்றிணைய வேண்டும். அதாவது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை பக்கத்தில் கூட சேர்த்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஏன் அப்படின்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா போன்றவர்கள் உள்ளே அதிமுகவிற்குள்ளே வந்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமியுடைய பதவிகளுக்கு பிரச்சனை வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஆனால் எங்களுக்கு எந்த விதமான பதவிகளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் பல முறை சொல்லிவிட்டார். இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலே ஓபிஎஸ்க்கு இடங்கள் என்பது கிடையாது அப்படி நிலைப்பாட்டிலே இருந்தார். ஆனால் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர் நேற்று தினம் ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியிலே ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பாக அதிமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம், பங்காளி சண்டையை 2026க்கு பின்பு பார்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அறிவிப்பை நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் டிடிவி தினகரன் கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் கடம்பூர் ராஜு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் வடக்கு மாவட்ட செயலாளருமான கடம்பூர் ராஜு எம்எல்ஏ அவர்கள் நேற்று பேட்டி அளித்திருக்கிறார். மக்கள் மனநிலைக்கு ஏற்ப அதிமுக கூட்டணி அமையும் அப்படிங்கிற தகவலை சொல்லுகிறேன். அனைவரும் ஒன்று சேர்ந்த கூட்டணியாக இருக்கும். தேர்தலுக்கு இன்னும் அவகாசம் என்பது முதல் கூட்டணியாக பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது. இது மெகா கூட்டணியாக இருக்கும். தமிழ் கடவுளாக போற்ற முருகனை விமர்சிப்பது ஒட்டுமொத்த தமிழர்களையும் விமர்சிப்பதற்கு சமமாக இருக்கும் சொல்லி ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கு அதிமுக எதிர்ப்பு. பாமகவின் இருவேறு மாநிலங்களவை வேட்பாளர் அறிவிப்பில் தேமுதிக அதிருப்தி நிலையில் மெகா கூட்டணி சாத்தியமா என்ற கேள்விக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பவர்கள் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் நிச்சயம் இருப்பார்கள். பாஜக தலைமை எங்களது தலைமையும் நிச்சயமாக நல்லதொரு கூட்டணி அமையும் என்று கடம்பூர் ராஜு கூறியிருக்கிறார். பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக அதிமுக கூட்டணியிலும் இருப்பார்கள் அப்படிங்கிற வார்த்தையை கடம்பூர் ராஜு பயன்படுத்தி இருக்கிறார். பாஜக கூட்டணியிலே நமது டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதற்கு அடுத்தபடியாக ஓபிஎஸும் இருக்கிறார். ஆனால் அதிமுக கூட்டணியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மறைமுகமாக உறுதிப்படுத்தி விட்டார் நமது கடம்பூர் ராஜு அவர்கள். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல போகிறார்? எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்தால் பாஜகவுக்கு அடுத்த நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்துவிடும். இப்ப பாஜகவிற்குரிய மிரட்டலுக்கு பணிந்துதான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கே ஒப்புக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலுமே பாத்தீங்கன்னா சமீபத்திலே வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. இப்படி இருந்தாலும் ஒன்றிணைந்த ஒரு அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்து வெற்றியை பிடிப்பதுதான் அதிமுக தொண்டர்களுடைய அனைவரும் விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.